ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து நல்லா உப்பு, மஞ்சள், நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா பொடி, நான் இங்கே யாழ்ப்பாண கறித்தூள் யூஸ் பண்ணுறேன். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2 கீரி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ½ அன் ஹவர் ஊறணும். அந்த கேப்பில் இங்கே நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ஒரு குட்டி தக்காளி இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இஞ்சி வெள்ளைப்பூடோடு சேர்த்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சிக்கன் ஃப்ரை, இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம குழம்பு வைக்க பார்ப்போம். ப்ளஸ் இங்கே தேங்காய் துருவி ரெடியாக இருக்குது. இதில் பாதி தேங்காய் எடுத்து தான் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் நம்மளுடைய நல்லெண்ணெய் இதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டால்டா யூஸ் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பட்டர். ஸோ இங்கே அதுக்கு பேர் வந்து மார்கரின்னு சொல்லுவாங்க. ப்ரெட்டில் எல்லாமே பூசி சாப்பிடலாம். இட்ஸ் அ பட்டர், கைண்ட் ஆஃப் பட்டர். இப்போது நம்ம பிரட்டி வச்சிருக்கிற எல்லாமே நல்லா அப்படி இருக்குது மக்களே. அந்த நுரைக்கிறது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நான் இப்படி நுரைச்சி பார்த்ததில்லை, இங்கே இப்படி நுரைக்குது. அப்படியே அதுலேருந்து வர தண்ணியை விட்டு வர வரைக்கும் வதங்கணும். ஸோ நல்ல வதங்கின மக்களே, அந்த சிக்கன் பிரிஞ்சு வரணும் அதிலிருந்து தண்ணியை விட்டு. ஸோ இந்த டைமில் நம்மளோட இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் அந்த பேஸ்ட்டு நான் கொஞ்சம் மிக்சியை கழுவி வச்சுருந்தேன், அதனால் லிக்விடாக இருக்குது. இப்போ இதோடு சேர்த்து வதங்குறப்ப இந்த பச்சை வாடையும் போயிடும். நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவு சிக்கன் கலண்டுருச்சு அந்த தண்ணியெல்லாம் வச்சு. ஃபுல் குக் இல்லை, ஒரு 50% to 70% குக் பண்ணால் சரி. யாழ்ப்பாண கறித்தூள் என்கிட்ட கேட்டுறாதீங்க, நானே அது வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்குறது, நான் அரைக்கிறது இல்லை. அந்த ஊரில் வல்லடுதுறையிலேருந்து அரைச்சி வரும் எனக்கு தீர தீர. ஸோ இப்போ நம்ம ஒரு 3/4 தேங்காயை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காயை அப்படியே அரைச்சி போடக்கூடாது, ஏன்னா அதில் தான் ஃபுல் கொழுப்பு. இப்படி பால் எடுத்து ஊற்றுனா சரி, இந்த மண்டியை ஊற்றக்கூடாது. தேவையான அளவு உப்பு முதல்லையே சிக்கன் பிசையும் போதே நம்ம வந்து பிரட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை, அப்போ தான் மசாலா ஊறி இருக்கும். ஓகே, இது கொதிக்கும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால்லையே சிக்கன் அவியணும். இது ஏன் இப்படி கரண்டியை உள்ளே வச்சு மூடுறதுனா, இல்லாட்டி தேங்காய் பாலுக்கு கொதித்து வெளியே வந்துடும். ஸோ கரண்டியை பிடிக்கும்போது கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். டைரெக்டாக கை வச்சிங்கன்னா கை வெந்து போயிடும். ஸோ
ஸோ மக்களே ஒரு 70 to 80% சிக்கன் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு கரம் மசாலா. கரம் மசாலாவோட ரெசிபி உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். இப்படியே ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விடும். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா குறைச்சி வச்சுட்டு வேக விடணும். அருமையான சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா கருவேப்பிலை முதல்லே போட்டாச்சு. இப்பயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட சிக்கன் குழம்பு, அதாவது தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஆள் 2 பேருக்குன்றப்ப நல்லா திக்காக்கலாம். இப்போ ஒரு 3 to 4 மெம்பர்ஸுக்குன்றப்ப கொஞ்சம் கிரேவி தேவை. பிகாஸ் இது வந்து நம்ம ஒரே நேரத்தில் முடிக்க போகிறதில்ல. சப்பாத்தியோட நைட்டும் சாப்பிடலாம், தோசை எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். ஃபைனலாக மக்கள் இங்கே பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் திரண்டு வந்திருக்கு குழம்பு. சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த விட்ட எண்ணெய் ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் குழம்பு வரணும். இந்த ரேஞ்சுக்கு நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அந்த தணலில் கறி அடுப்புனா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போது இது வந்து கேஸ் அடுப்புங்கிறப்ப இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.